ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே இந்த மாதிரி ஜெயா தொய்யநாதனை பற்றி சந்திரசேகர் கிட்ட பேசின வீடியோ ரொம்பவே வைரலானனால ஜெயாவுக்கு ரொம்பவே பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மோசமான கேரக்டர் இருக்க தொய்யநாதனும் ப்ரெஸ் முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் தனக்கு ஜெயா மேலே எந்த கோபமும் இல்லைன்னு சொல்லிட்டு நடித்தாலும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஜெயாவை எப்படியாவது என்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வச்சே ஆகணுன்ற காரணத்துக்காக அவங்களோட ரசிகர்களை பயன்படுத்தி ஜெயாவை ரொம்பவே மென்டல் டார்ச்சருக்கு உள்ளாக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரசிகர்களும் ஜெயாவோட வீட்டு வாசல்ல நின்று போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயா எல்லார் முன்னாடியுமே தொய்யநாதனை பற்றி தப்பாக பேசினதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த பிரச்சனையாலேயே ஜெயா ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால கூட ஜெயா பண்ணதுதான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிரான எல்லா கமெண்ட்ஸையுமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு ஜெயா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்திலேயே கஷ்டத்திலேயே இருந்தாலும் இன்னொரு பக்கமும் நம்ம இந்த மாதிரி வீட்டுல பேசின வீடியோவை யாரு ரிலீஸ் பண்ணாங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சு ஆகணும்ன்ற காரணத்துக்காக சுந்தர் கிட்ட சொல்லி சைபர் கிரைம் மூலயமா எப்படியாவது யாரு போன்ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனிச்சு பரவச்சு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்ன்ற காரணத்துக்காக சுந்தர் கிட்ட இந்த விஷயத்த பேசினது மட்டும் இல்லாம அதை சண்முகத்துக்கிட்டையுமே சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே பொறுப்பு ஒப்படைக்க ரெண்டு பேருமே சைபர் கிரைம் உதவியோட யாரு போன்ல இருந்து அது ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டீமையே ஏற்பாடு பண்ணி ரொம்பவே பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது பிரீத்தி ரொம்பவே நார்மலாவும் அதே சமயம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வெறும் ஜெயா முன்னாடி மட்டும் தான் அவங்க மேல வருத்த இருக்கமே காட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் போனதுக்கு அப்புறமா அவங்க வேற எதையோ நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கிறத வீட்டுல இருக்க பவானி பார்த்துட்டு அவங்க மேல ரொம்பவே சந்தேகப்படுறது மட்டும் இல்லாம எதுக்காக இப்படி பிரீத்தி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பமும் அடையிறாங்க. ஆனாலும் வீட்டுல அதை விட பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கனால பவானி பிரீத்தி பத்தி கொஞ்சம் யோசிக்கிறத விட்டுறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் பிசினஸ் ட்ரிப்புக்காக போன சக்தியும் இந்த மாதிரி தன்னோட அம்மா மேல இவ்வளவு பெரிய பழி விழுந்திருக்கணும், அதே மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனதுனால அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம டிவில நியூஸ் சொல்றவங்க மூலயமா தன்னோட வீட்டு முன்னாடி நிறைய ரசிகர்கள் தன்னோட அம்மாவுக்கு பிரச்சனை பண்றதுக்காக போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கத கேள்விப்பட்ட சக்தி உடனடியா இந்த விஷயத்துல அம்மாவுக்கு உதவியா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களோட பிசினஸ் ட்ரிப் எல்லாத்தையுமே வேகமா முடிச்சது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் பொன்னி இந்த மாதிரி ஜெயாவுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்தை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே அவங்கள நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நம்மளால முடிஞ்சதை நம்மளோட அத்தைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனா ஜெயாவோ இருக்கிற பிரச்சனையால அந்த ஃபுட்டை கூட சாப்பிடாம இருக்க. அப்போ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பொண்ணையுமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அவங்களுமே சாப்பிடாம பட்னியே கிடக்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே சந்திரசேகருமே பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொன்னி இந்த மாதிரி ஜெயா மேல எவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்காங்கன்றத நோட் பண்ணிட்டு ரொம்பவே மனசுக்குள்ள பொன்னியோட கேரக்டரை நினைச்சு அவங்கள ரொம்பவே பாராட்டுற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் ஒரு வழியா ஜெயா சொன்ன மாதிரியே சைபர் கிரைம் மூலயமா சுந்தரும் சரி சண்முகமும் சரி யாரு வீட்டுல ஜெயாவும் சந்திரசேகரும் பேசினதை வீடியோ எடுத்து வைரல் ஆக்கியிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதே பொன்னியோட போன்ல இருந்துன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் டீம் கண்டுபிடிச்சு சுந்தர் கிட்டயும் சண்முகத்துக்கிட்டையும் சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சுந்தரோ மனசுக்குள்ளேயே ஒரு பக்கம் கண்டிப்பா பொன்னி இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் இந்த விஷயத்த ஒருவேளை பொன்னியை விட்டு அனுப்புறதுக்காக பிளான் பண்ணி மூர்த்தி பண்ணிருப்பாங்களோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி பொண்ணு மேலதான் தனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயாத்த கிட்ட அவங்க தான் ஃபர்ஸ்ட் பொன்னியோட பேரை எடுத்தாங்க. அப்பனா அவங்க தான் இந்த மாதிரி பொன்னியோட போன்ல இருந்து இந்த வீடியோவை எடுத்து வெளியே பரப்பி இருக்கணும். அதனால பொன்னி மேலதான் எல்லா பழியும் விழுந்து அவளை இந்த வீட்டை விட்டு அத்தை அனுப்புறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட மூர்த்தி அங்கிள் இதை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு பக்கம் தனக்கு பிடிக்காத பொண்ணு இந்த வீட்டை விட்டு போக போறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் சண்முகம் இந்த மாதிரி பொண்ணிதான் சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுமே கரெக்டா மனசுக்குள்ள பொண்ணு இதை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, அவங்கள யாரோ தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி வர்றதுக்காக தான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உடனடியா இந்த விஷயத்துல இருந்து பொண்ணியை காப்பாத்தணுன்ற காரணத்துக்காக இந்த உண்மை தெரிஞ்ச சுந்தர் கிட்ட பொண்ணிக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சுந்தர் கிட்ட தயவு செஞ்சு இந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்லிட வேண்டாம், அது மட்டும் இல்லாம உங்களுக்கே நல்லா தெரியும் பொண்ணு இதை பண்ணிருக்க ஒரு பர்சன் கூட வாய்ப்பே கிடையாது, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா சுந்தரோ இதுதான் பொண்ணியை இந்த வீட்டை விட்டு அனுப்ப தனக்கு கிடைச்ச மிக சிறந்த வாய்ப்புன்னு நினைச்சுக்கிட்டு உடனடியே சண்முகத்துக்கிட்ட மறுத்து பேசுறது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த உண்மையை நான் அத்தை கிட்ட சொல்லியே அதை மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும், அதுக்கும் மேல பொண்ணு இதை பண்ணிருக்க மாட்டான்னு நீ வேணா நம்பு, ஆனா நான் நம்ப மாட்டேன், எனக்கு அந்த பொண்ணிய இதை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு சுத்தமா நம்பாமையும் இருக்க
முடியல. அது மட்டும் இல்லாம உண்மை இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்காக மறைக்கணும், அவ தான் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உடனடியா இந்த விஷயத்த அவசரமா ஜெயா கிட்ட சொல்றதுக்காக போறாங்க. ஆனா சண்முகமோ இதை தடுக்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போக, ஆனா சுந்தரம் சண்முகம் எவ்வளவு கெஞ்சினாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கேட்காம உடனடியா ஜெயாவோட ரூமுக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பெட்ல ரொம்பவே குழப்பமா உட்காந்துட்டு இருக்க ஜெயா கிட்ட இந்த மாதிரி நீங்களும் மாமாவும் பேசினதை வீடியோ எடுத்து அனுப்புனவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவும் அதை யாருன்னு சொல்லுங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க, ஆனா அப்போ கரெக்டா அங்க வந்த சண்முகமும் அம்மா தயவு செஞ்சு நீங்க இவங்க சொல்றதை நம்பாதீங்க, அது மட்டும் இல்லாம இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா அவங்க இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, அதை நான் நம்புறேன், அதுவும் நான் முழுசா நம்புறேன், என்ன தயவு செஞ்சு நம்புங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே குழப்பமா ஜெயா சுந்தர் கிட்ட மாப்பிள்ள என் பையன் என்னதான் சொல்லிட்டு இருக்கான், அவன் யாரை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம யார் இதை பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவங்க பண்ணிருப்பாங்களா இல்லையான்ற முடிவுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சுந்தரும் முதல்ல வீடியோ ரிலீஸ் ஆனது பொன்னியோட போன்ல இருந்துதான்றத விஷயத்த சொல்லாம எனக்கும் இந்த ஆள் மேல ரொம்பவே சந்தேகம் இருக்குன்னா சண்முகம் சொன்ன மாதிரி அவங்க மேலே சுத்தமாக நம்பிக்கை வைக்கல, அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற பேரை நீங்களும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே நீங்கள் ரொம்பவே கோவப்படுவீங்க, ஏன்னா அவங்க இந்த மாதிரியான நிறைய வேலைகளை செய்யக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவுமே நீங்கள் எதுக்காக இப்படி மாற்றி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, முதல்ல அது யாருன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் அவங்க பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களான்ற முடிவுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு சுந்தரும் இதுதான் கரெக்டான நேரம் சொல்லிட்டு உடனடியாக பொன்னின்ற பேரை சொல்கிறாங்க. உடனே பொன்னியோட பேரை கேட்ட உடனேயே ஜெயா செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் நான் அப்பவே நினச்சேன் பொன்னி இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இந்த வீட்டுல என்ன வெறுக்கிற ஒரே ஆளு அவ மட்டும் தான் சொல்லிட்டு ஏற்கனவே பொன்னி மேல இருக்க கோவம் எல்லாத்தையுமே சேர்த்து இப்பவே காட்டணும்ன்றதுக்காக ரொம்பவே வெறித்தனமா பொன்னியை தேடி போறாங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி ஜெயா இவ்வளவு கோவமா பொன்னியை தேடி போறத பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போன சண்முகமும் அம்மா தனியா பொண்ணு கிட்ட பேசினா பிரச்சனை ரொம்ப பெருசா ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா இந்த விஷயத்த சந்திரசேகர் கிட்ட சொல்றதுக்காக போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு பொண்ணு மேல அவங்களுக்கு இருக்க நம்பிக்கையை பத்தியுமே சந்திரசேகர் கிட்ட சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகர் கண்டிப்பா பொண்ணு இதை பண்ணியிருக்க ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லைன்றத நானும் நம்புறேன், ஆனா ஜெயா நம்பவே மாட்டான்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா அவ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பொன்னியை கேவலப்படுத்ததான் நினைச்சிட்டு இருக்காளே தவிர இந்த வாய்ப்பாவ கண்டிப்பா அவ பயன்படுத்தி பொன்னியை ரொம்பவே கஷ்டப்படுத்ததா போறான்னு சொல்லிட்டு உடனடியா பொன்னியை காப்பாத்துறதுக்காக அவசரமா ஜெயாவை பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா இந்த பக்கமும் அதுக்கு முன்னாடியே ஹாலுக்கு வந்த ஜெயாவோ கிச்சன்ல ரொம்பவே சோகமா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஜெயாவோட நிலைமையுமே நினைச்சு பார்த்துட்டு அவங்களுக்காக ஒண்ணுமே தெரியாம வில்லந்தித்தனமா வருத்தப்பட்டு இருக்காங்க பொன்னி. ஆனா இதை எதுவுமே புரிஞ்சுக்காத ஜெயாவோ எப்பவும் போலயே செம்ம கோபத்தோட ஹால்ல நின்று பொன்னியை சத்தமா கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ பொன்னியை இந்த மாதிரி ரொம்பவே கோபமா ஜெயா கூப்பிடுறத கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எப்பவும் போலயே ஹாலுக்கு வந்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயாவோட வாய்ஸ் டோனை வச்சு நடக்க போற விஷயத்த சரியா யோசிச்சு பார்த்த பிரீத்தியும் நம்ம நினைச்சது நடக்க போதுன்னு சொல்லிட்டு செம்ம குஷியா நடக்கிறத ரொம்பவே ஆனந்தமா வேடிக்கை பார்க்கறதுக்காக ஹாலுக்கு வராங்க. அப்போ இந்த மாதிரி பிரீத்தி கொஞ்சம் சந்தோஷமா ஹாலுக்கு வர்றதை கவனிச்ச பவானியும் எதுக்காக இவ இப்படி இவ்வளவு சந்தோஷமா வர மாதிரி தெரியுது, அது மட்டும் இல்லாம அம்மா இவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மள பதட்டத்துல இருக்கும், ஆனா அவளோட முகத்துல கொஞ்சம் கூட அந்த பதட்டம் தெரியலையேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே பிரீத்தியோட நடவடிக்கைகள்ல சந்தேகப்பட்டு அவங்கள நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கமும் எதுவுமே தெரியாத பொன்னியோ ஜெயா தன்னை இப்படி திடீர்னு கோவமா கூப்பிட்டதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போய் அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு அத்தன்னு சொல்லி கேட்க, உடனே ஜெயாவோ செம்ம கோவத்தோட பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே கோவமா பொண்ணுகிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என்ன பழி வாங்குறதுக்காக நீ எந்த எல்லைக்குனாலும் போவேன்னு இப்பதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற கோவம் எல்லாத்தையுமே பொண்ணுகிட்ட காட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்போ நடந்த விஷயம் என்னன்னே புரியாத பொண்ணியோ ஜெயாத்துக்கிட்ட ரொம்பவே வெள்ளந்தித்தனமா நீங்க எதுக்காக இப்ப கோவப்படுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா ஏன் மேல எதுக்காக கோவப்படுறீங்கன்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியல, அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும், நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஜெயா இன்னுமே கோவத்தோட பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, இப்ப என்னடானா எல்லார்கிட்டயும் நடிக்கிற மாதிரி என்கிட்டயும் நடிச்சிட்டு இருக்கியா, என்ன பழி வாங்குறதுக்காக தானே நீ இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஜெயா இந்த மாதிரி பேசுறதை கேட்டுட்டு ஒண்ணுமே புரியாத பொண்ணியும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க, அப்போ ஜெயாவுமே என்ன விஷயம் சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றதுக்காக போகும்போது கரெக்டான நேரத்துல சந்திரசேகர் அங்க வந்துட்டு ஜெயாவை தடுக்கிறதுக்காக பாக்குறாங்க. ஆனா ஜெயாவோ ஏற்கனவே கோவத்துல ருத்ர தாண்டவ ஆடிட்டு இருக்கனால யாரோட பேச்சையுமே கேட்குற மாதிரி தெரியல, அதுலேயும் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யாரோட பேச்சையுமே கேட்கக்கூடாதுன்ற முடிவுலேயே இருக்கனால சந்திரசேகர் சொல்ல வரதை கொஞ்சம் கூட காதலியே வாங்காம பொண்ணுக்கிட்ட செம்ம கோவத்தோட இன்னும் நடிக்காத, நான் அந்த தூயநாதனை பற்றி பேசினதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டது நீ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு பொண்ணியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல, நான் கண்டிப்பாக எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இப்படி பொண்ணியும் அப்பாவித்தனமாக மறுபடியுமே பேசுறதை கேட்டுட்டு செம்மையா வெறுப்படைந்த ஜெயாவோ போது நிறுத்து, உன்னோட நாடகம் எல்லாமே பார்த்து பார்த்து எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, நீ இன்னும் எத்தனை நாள் தான் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்க போற,
சைபர் கிரைம் மூலயமா நீதான் நாங்க பேசுறத வீடியோ எடுத்து நெட்ல போட்டிருக்கன்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா அந்த வீடியோ உன்னோட போன்ல இருந்து தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஒரு பக்கம் வீட்டுல இருக்கவங்க செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கும் மேல இந்த விஷயத்த கேட்ட பொண்ணியோ மத்தவங்களை விட அதிகமா ஷாக் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம ஜெய கிட்ட அழுதுகிட்டே எப்பவும் பிள்ளைய நான் எந்த தப்பு பண்ணல, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவித்தனத்தை ப்ரூவ் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா ஜெயாவோ பொண்ணு பேசுறத கொஞ்சம் கூட காதல வாங்குற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமும் நீ இருக்கிற வீட்டுல நான் இருக்கவே போறதில்லன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு உடனடியா அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட யாரு என்ன சொன்னாலும் அவங்களோட பேச்சை கேட்கற மாதிரி தெரியல, அவங்களோட வார்த்தைகளை காதுல வாங்குற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம சந்திரசேகருக்குமே ஜெயாவை எப்படிதான் சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாததுனால ரொம்பவே திணறி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயம் பொண்ணையுமே தான் எந்த தப்பு பண்ணலன்றதை எப்படி நிரூபிக்கிறதுனே தெரியாம ரொம்பவே கஷ்டத்தோடய குழப்பத்தோடய அதே சமயம் ரொம்ப பதற்றத்தோடய நின்றுட்டு இருக்க. அப்போ நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு இருக்க பிரீத்தியோ செம்ம வில்லத்தனமா நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு பக்கம் வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளால ரொம்பவே குழப்பத்துல இருக்க பவானியும் பிரீத்தியோட இந்த முக மாறுதலை பார்த்தே பிரீத்தி இதுல ஏதோ ஒரு வேலையை கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க மேல நல்லா சந்தேகமும் பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கமும் ஜெயா ரொம்பவே முட்டாள்தனமா பிரீத்தியோட பிளான்ல சிக்கிக்கிட்டு பொண்ணிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு சொல்றனால உடனே இதை கேட்டுட்டு பொண்ணியும் எப்பவும் போலயே அழுதுகிட்டே நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டை விட்டு கதறி அழுதுகிட்டே கிளம்புறாங்க. அப்போ இந்த மாதிரி தன்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட பிரீத்தியோ அப்பதான் நிம்மதியா அடையிறது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே சந்தோஷமா படுறாங்க. அதே சமயம் இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்க பவானியுமே பொண்ணு வீட்டு விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா சுந்தர தனியா கூப்பிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிரீத்தி மேல இருக்க சந்தேகத்தையும் சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட சுந்தரு செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியா மூர்த்தி கிட்ட போயிட்டு அந்த வீடியோவை நீங்க தான் எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே இதை கேட்டுட்டு மூர்த்தி செம்மையா பத்திட்டு போய் நான் எப்படி அந்த வீடியோவை எடுத்திருக்க முடியும், நாளை எந்த வீடியோவும் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கலன்ற உண்மையை சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு சுந்தர் மூர்த்தி சொன்னது பவானி சொன்னதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இந்த விஷயத்துக்கு பின்னாடி பிரீத்தி தான் இருக்கிறாங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா செம்மையா அவங்க ஷாக் ஆனது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி நம்ம பொண்ணியை தான் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா பொண்ணியை விட பிரீத்தி ரொம்பவே டேஞ்சரா இருக்கா, ஏன்னா அவ இந்த வீட்டுக்கு வந்திருக்க காரணமே எனக்கு தெரிஞ்சு சக்தி அடையணுன்ற காரணமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம சக்தி அடையதுல குறுக்க இருக்கிறது பொன்னி மட்டும்தான்ற காரணத்துக்காக அவ அத்தை மாமாவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி இவ மிகப்பெரிய வேலையை பார்த்திருக்கானா, இவ அவளோட விஷயம் நடக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக எந்த எல்லைக்குனாலும் போவான்றதை நம்மளால இப்போ நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. அதனால நம்மளுக்கு பொன்னியை விட இந்த பிரீத்தி தான் ரொம்பவே டேஞ்சரா இருப்பா. அதனால நம்ம பொன்னியை பத்தி இப்போதைக்கு யோசிக்கிறத விட்டுட்டு இந்த பிரீத்தியை ஒரேடியா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்றத யோசிச்சே ஆகணும். ஏன்னா அவ ஒருவேளை அவன் நினைச்ச மாதிரியே சக்தியோட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டானா அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்க போறது நம்மளாதான் இருப்போம். ஏன்னா நம்ம அவ்வளோ வேலைகளை இந்த வீட்டுல பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பிரீத்தியால தனக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக பிரீத்தி தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது நிரூபிச்சு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணுன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம பிரீத்தி தான் இந்த தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது அவளுக்கு எதிரான ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமா கண்டுபிடிக்கணும்ன்ற முடிவுக்கு வராங்க. அதே சமயம் இன்னொரு பக்கமும் ஊர்ல இருந்து தன்னோட அம்மாவோட நிலைமைய பாக்குறதுக்காக பிசினஸ் ட்ரிப் எல்லாத்தையுமே வேகமா முடிச்சுட்டு பாதியை கேன்சலும் பண்ணிட்டு ரொம்பவே பதட்டமா வீட்டுக்கு ஓடி வந்த சக்தியோ வீட்டுக்கு வந்த உடனேயே ஏதோ ஒரு விஷயம் கரெக்டா இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க முதல்ல போயிட்டு தன்னோட அம்மாவான ஜெயாவை பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையை எப்படியாவது நான் தீர்த்து வச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி தான் கிட்ட ஆறுதலா பேசிட்டு இருக்க சக்தியை பார்த்துட்டு ஜெயாவும் மனசுக்குள்ளேயே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொன்னா நீ என்ன யோசிப்பன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு பொன்னியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறத பத்தி சக்தி கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியாம ரொம்பவே குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க. ஆனா இப்படி சக்தியும் ஜெயாவும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க வந்த சந்திரசேகரும் ஜெயா யோசிச்சதையே தான் யோசிச்சுட்டு பொன்னியை பத்தி சக்தி கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவங்களுமே உட்காந்துருக்காங்க. அப்போ இப்படி சந்திரசேகரும் ரொம்பவே சுகமா இருக்கிறத பார்த்த சக்தியும் அவங்களுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு உடனடியா எப்பவும் போலயே பொன்னியை பாக்குறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ஆனா அங்க பொண்ணு இல்லாததுனால மறுபடியுமே கிச்சன் கார்டன் சொல்லிட்டு வீடு ஃபுல்லா பொன்னியை தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே பொண்ணு இல்லாததுனால ரொம்பவே குழப்பமடைஞ்ச அவங்க உடனடியா பவானி கிட்ட போயிட்டு பொண்ணு எங்க, அவளை வீடு ஃபுல்லா காணுமே, அவ எங்கேயாவது வெளியே கோவிலுக்கு போயிருக்காளான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க. ஆனா பவானியுமே சக்தி கிட்ட உண்மையை சொல்ல முடியாம தயங்கி போய் நின்றுட்டு இருக்க. ஆனா அங்க இருக்க சிவானி பாப்பாவோ எதை பத்தியுமே யோசிக்காம நடந்த எல்லா விஷயத்தையுமே சக்தி கிட்ட சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி தன்னோட அம்மா பொண்ணு மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டு அவங்கள வீட்டை விட்டே அனுப்பிட்டாங்கன்றத கேள்விப்பட்ட உடனேயே சக்தி செம்ம கோபத்தோட எப்பவும் போலயே ஜெயா கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு மேல கண்டிப்பா எந்த தப்பும் இல்லாத மாதிரி பேச உடனே இதனால கோவப்பட்ட ஜெயாவும் இந்த மாதிரி பொண்ணியோட போன்ல இருந்து தான் அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் ரிப்போர்ட் தந்திருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு சக்தி ஒரு பக்கம் ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமும் பொண்ணு மேல இருக்க அதிகபட்ச நம்பிக்கையால கண்டிப்பா பொண்ணு இதை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, இதுல வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப கூட பொண்ணுக்கு சப்போர்ட்
சப்போர்ட்டிவா பேசுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு ஜெயா இன்னுமே சக்தி மேல கோவப்படுறாங்க. ஆனா சக்தியோ ஜெயா சொல்றத கொஞ்சம் கூட நம்பாம அவங்க கிட்ட இதுக்கும் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்றதை உங்ககிட்ட நிரூபிச்சு காட்டியே ஆவன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்னோட பொண்ணியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆவன்னு சொல்லிட்டு உடனடியா பொண்ணியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு எங்கெங்கெல்லாம் போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த எல்லா இடத்துலயுமே பொண்ணியை தேடி அலையிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி தன்னோட அம்மா மேலே தான் தப்பு இருக்குது, பொண்ணு மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்பவும் ஆரம்பிச்சு இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஜெயாவுமே இந்த மாதிரி சக்தி தன்னை விட அதிகமாக பொன்னி மேலே தான் நம்பிக்கை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சக்தி மேலேயும் சொல்லிட்டு பொன்னி மேலேயும் சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சந்திரசேகரோ சக்தி சொல்கிற நியாயத்தை ஜெயா கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் ஜெயா அது எதையுமே காதில் வாங்குற மாதிரியே தெரியல. ஆனால் நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சுந்தரம் இப்போதைக்கு நமக்கு பொண்ணு முக்கியம் கிடையாது, பிரீத்தியை எப்படியாவது இந்த விஷயத்து மூலயமா ஏதாவது பண்ணி வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களுக்கு எதிரான ஆதாரத்தை தேட கிளம்புறது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பிரீத்தி ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு அதையுமே துப்பறிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத பொண்ணையோ இந்த மாதிரி தன்னை வீட்டை விட்டு வெளியே ஜெயா அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம ஒரு கோவில போய் உட்காந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சக்தியோ மனசார பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம உடனடியா பொண்ணியை தேடி கண்டுபிடிச்சாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா பொண்ணியை தேடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? சுந்தர் எப்படியாவது பிரீத்திக்கு எதிரான ஆதாரத்தை கண்டுபிடிச்சு இந்த தப்பு எல்லாத்தையுமே பண்ணது பிரீத்தி தான்றதை நிரூபிச்சு அவங்கள ஜெயா மூலயமாவே வீட்டை விட்டு அனுப்புவாங்களா? அது மட்டும் இல்லாம சக்தியுமே பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்றதை ஜெயா கிட்ட நிரூபிச்சு அவங்கள மறுபடியுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா? அது மட்டும் இல்லாம சக்தி எப்பதான் பொண்ணியை தேடி கண்டுபிடிக்க போறாங்க? அதே மாதிரி இன்னொரு பக்கம் பொண்ணு மேல துளி கூட நம்பிக்கை இல்லாத ஜெயா பொண்ணு மேல எந்த தப்பு இல்லைன்றதை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க? அதுக்கும் மேல பிரீத்தியோட வில்லத்தனத்தை அவங்க எப்பதான் உணர போறாங்க? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.